வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடியில் இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் பார்ல பார்ட்டி பண்றதுக்காக போறாங்க. அதுல ஒரு பொண்ணை யாரோ சாவடிச்சிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது சாவடிச்சிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா பார்ட்டிக்கு வந்த வேற யாராவது சாவடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க. சிஐடி டீமை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்க 2 பேர் மேல சந்தேகம் வருது. இதை தாண்டி விசாரிக்கும் போது அடுத்த கொலை நடக்குது. அடுத்த கொலை என்ன பேட்டர்ன்ல நடந்திருக்கு, அதை யாரு பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நிச்சயமா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5 ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஜோடிஸா இருக்காங்க. அதே மாதிரி பிரீத்தின்ற ஒரு சிங்கிள் பொண்ணு இருக்காங்க. இதுல மொதல் ஜோடியை பொறுத்த வரைக்கும் விஷால் ஏமா அப்படின்றது தான் பேரு. 2 பேருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஏமான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் விஷால் கிட்ட சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் தருவாங்கல்ல, அந்த பகுதி கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அங்க சௌரவ் அப்படின்ற ஒரு நபர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவருமே இவங்களை பார்த்தோன்னா ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதாவது ஏமா கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் வேணா ட்ரிங்க் ஆஃபர் பண்ணவான்ற மாதிரி கேட்கறாரு. ஏமா என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் தான் ப்ரோ, ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல நான் சும்மா தான் கேட்டேன்ற மாதிரி இவருமே சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கொஞ்சம் மொக்க கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல, இவர் அப்செட் ஆகுறாரு. அப்படி போன ஏமாக்கு போன் கால் வருது. ஃப்ரீயா பேசணுன்றதுக்காக அவங்களுமே இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்குல்ல, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்காங்க. இந்த சௌரவ கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, அவனுமே ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போறான். இப்ப போன் பேசிட்டு இருக்க ஏமாவை நமக்கு காட்டுறாங்க. ஏமாக்கு எதிர பேசுற ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னு சரியா கேட்கல போல. நீ சொல்லுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அப்பன்னு பார்த்து யாரோ இந்த இடத்துக்கு வராங்க. சௌரவ் தான் வரானா என்னன்றது தெரியல. இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி உள்ள பார்ட்டி பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க இப்பதான் ஏமா எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது ஏமா ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அதாவது கிளாஸ் வச்சு யாரோ குத்தி சாவடிச்சிருக்காங்க போல. ஏமாவோட பாடியை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே சிஐடிக்கு தகவலை கொடுக்குறாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2 ஜோடியா இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க தான் 2வது ஜோடியா இருப்பாங்க. இவங்க பேரு அரவிந்த் மீரா அப்படின்றது. இதை தாண்டி சிங்கிள் பொண்ணா ஒருத்தி இருந்தா பாத்தீங்களா, அவ பேரு பிரீத்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். முதல்ல சிஐடி டீமை சேர்ந்தவங்க எல்லார்கிட்டயும் ஜெனரலா விசாரணை பண்றாங்க. எங்களுக்கு தெரியல, ஏமா போன் வந்ததுன்னு வெளியே போனா பார்த்தா இப்படி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சிஐடி டீமை சேர்ந்தவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணோன்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் ஃபுட்டேஜ் எல்லாம் கரப்டா இருக்கு, எப்படி இது நடந்ததுன்னே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி நடக்கும்ன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க கோவப்படுறாங்க. ஒருவேளை கொலை பண்ண வந்தவன் ஆக்ட் பண்ணி இப்படி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை யாராவது ஃபாலோ பண்ணதை பாத்தீங்களான்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க விசாரிக்கிறாங்க. ஆமா சார், சௌரவ் அப்படின்றவரு அடிக்கடி குடிக்கிறதுக்காக வருவாரு, பணக்கார வீட்டு பையன், அவரு ஃபாலோ பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கும் போது பார்த்தவங்களுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சௌரவை பொறுத்த வரைக்கும் உனக்கு சரக்கு வாங்கி தரவா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஆனா ஏமா மொக்க பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இதனால கோவப்பட்டவரு எந்திரிச்சு அங்க இருந்து போனாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப அந்த சௌரவ் எங்கன்னு கேட்கும் போது அவர் இங்க இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அவன் தான் கொலை பண்ணிருப்பானா, தப்பிச்சு போயிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி, இன்னும் டீட்டெயிலா நம்ம செக் பண்ணலாம், அதாவது பார்லயே மற்ற இடங்கள் இருக்குல்ல, அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில சௌரவும் அடிப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாரு. அவரோட கண்ணிலேயே அடிபட்டிருக்க போல. என்ன இவனும் அடிப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறான், ஒருவேளை அட்டாக் பண்ணி சாவடிச்சுட்டு இவனுக்கும் காயம் ஏற்பட்டதுனால மயங்கிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. முதல்ல இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏமாவோட பாய் ஃப்ரெண்டு விஷால் தானே, அவருமே ஏமா இறந்து போனதை நினைச்சு பயங்கர ஃபீலிங்ல இருக்காரு. அப்ப பிரீத்தின்ற சிங்கிள் பொண்ணு இருக்காங்கல்ல, அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக கட்டி பிடிக்கிறாங்க. அவரோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆறுதல் சொல்ற முறையே சரியில்லையேன்ற மாதிரி தயா கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு.
இப்பதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிருக்கா, அதுக்குள்ள இந்த மாதிரி தான் ஆறுதல் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி கேக்குறாரு. இதுல அந்த பொண்ணு சட்டுன்னு கையை எடுத்துடுறாங்க. இல்ல சார், நாங்க 2 பேர் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சரி, இப்போதைக்கு நீங்க கிளம்பலாம், தேவைப்பட்டா திரும்பி கூப்பிடுவோன்ற மாதிரி தயாவும் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் ஒரு கஃபேல சாந்தின்ற லேடி ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட பையனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு போல, இப்ப என்னோட பையன் கண்டிஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த டாக்டருக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு போல. நான் போய் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சிஐடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமயம் ஏமா ஒரு பொண்ணு கிட்ட பேசினாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதே மாதிரி ஏதாவது உனக்கு சவுண்ட் கேட்டதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரி, எனக்கு சில சவுண்ட் எல்லாம் கேட்டது சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார், யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, அப்படி அட்டாக் பண்றதுக்கு வந்தவங்களே அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கும்போது, இங்க இருந்து ஓடிரு, இங்க இருந்து ஓடிருன்ற மாதிரி அவன் பேசினான் சார், திடீர்னு அட்டாக் பண்ற மாதிரிலாம் அவன் வந்தான் போல சார், இவளுமே ரொம்ப குழப்பத்துல தான் இருந்தா, திடீர்னு அவன் அட்டாக் பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. என்னமா சொல்ற, அட்டாக் பண்ண வந்தவனே எப்படி காப்பாத்த நினைப்பான் அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்து எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சிஐடி டீமை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு சௌரவ் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த ஏமா கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க, அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, சீக்கிரமா அந்த சௌரவ் முழிச்சதுக்கு அப்புறம் விசாரிக்கலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சாந்தின்ற லேடி கிட்ட ஒரு டாக்டர் பேசினாரு. இப்ப ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றதுக்காக வந்தார்ல, அவர் ரெஸ்ட் ரூம்ல முகம் கழுவிட்டு இருக்கும் போது யாரோ அந்த இடத்துக்கு வராங்க. இவருமே அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா வந்தவங்க இவரோட கதையை முடிச்சிடுறாங்க போல, வந்தது யாருன்னு தெரியல. இப்ப மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் சிஐடியுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப கூடாது அப்படின்ற மாதிரி லாக்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. சிஐடி இந்த இடத்தை செக் பண்ணும் போது கொலை பண்ணவன் கன்னை வச்சு ஷூட் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அந்த கன்னை கையோட கொண்டு போயிருக்கணும்ல, ஆனா கன்னை இங்கேயே தான் போட்டுட்டு போயிருக்கான்றதும் தெரிய வருது. இதை தாண்டி அந்த சிங்குக்கு அடியில கன்னை அவன் ஒட்டி வச்சிருந்திருக்கான்றது தெரிய வருது. சோ இங்க வந்திருக்கான், கன் எடுத்திருக்கான், ஷூட் பண்ணியிருக்கான், அதே மாதிரி கன்னையும் விட்டுட்டு போயிருக்கான். எதுக்காக கில்லர் அந்த மாதிரி விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்ப வெளியே போய் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாந்தின்ற ஒரு லேடியை பார்த்து பேசுறதுக்காக தானே டாக்டர் வந்தாரு, என்ன விஷயம்னு கேட்கும் போது, என் பையனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்தேன், திடீர்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னவர் திரும்பி வரவே இல்லை, எல்லாருமே செக் பண்ணும் போது தான் அவர் இறந்து போனது தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி சாந்தியுமே சொல்றாங்க. சரி, சிசிடிவியை செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, சிசிடிவில ஃபுட்டேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கு, யாரோ ஆக்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அந்த இடத்துல நடந்த மாதிரியே தான் இங்கேயும் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்ப இந்த கூட்டத்துல இருந்து அரவிந்த் மீரா கிளம்புறாங்க. அதாவது அந்த பார்ட்டியில இருந்தாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப பாக்குறாங்க. நீங்க என்ன அங்கேயும் இருந்தீங்க, இப்ப இங்கேயும் இருக்கீங்கன்னும் போது, சாதாரணமா காஃபி குடிக்கிறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, இப்ப நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தயாவும் சந்தேகமா பார்த்து இவங்களை அனுப்பி விடுறாரு. முதல்ல ஏமா இறந்து போனாங்க, இப்ப டாக்டர் இறந்து போயிருக்காருல, இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்றதை செக் பண்றாங்க. இதை தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மேல தானே டவுட் இருக்கு, அதுவும் குறிப்பா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்க மேல டவுட் இருக்குல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் எட்டு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே செக் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சௌரவ் தேதி வந்துடுறாரு போல, அதாவது ஏமாவை ஃபாலோ பண்ணி போனாரு பாத்தீங்களா, அவருக்கு அடிபட்டிருக்கோம், இப்ப தேதி வந்துடுறாரு. சௌரவ், நீ தான் எல்லை மீறி நடக்கிறதுக்காக போயிருக்க, அவ உன்னை அட்டாக் பண்ணிருக்கா, அதனால நீயும் மயங்கிட்ட, அப்படிதானே நடந்ததுன்னு கேட்கும் போது, சார் நான் அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சேன் சார், அதாவது அவ பேசினதுல கோவப்பட்டு அவளை பார்க்கறதுக்காக நான் போனேன் சார், ஆனா நானா எதுவுமே பண்ணல சார், வேற ஒருத்தன் அந்த இடத்துல அவளை அட்டாக் பண்ணியிருந்தான், நான் போகும் போதே ஆல்மோஸ்ட் அவன் கழுத்தை அறுத்துட்டு போயிட்டான் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ இவர் வராரு, அந்த இடத்துல ஏமாக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தன் அங்க ஓடிட்டு இருக்கிறது தெரியுதுல, அவனை பிடிக்கிறதுக்காக நான் துரத்திட்டு போனேன் சார், அவன் ஃபேஸ் எல்லாம் நான் பார்க்கல, அவன் கையை நான் பிடிச்சேன், அதை மீறியும் அவன் தப்புச்சிட்டான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சௌரவ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க வேற ஒருத்தனை பார்த்திருக்க அப்படிதானேன்னு கேட்கும் போது, ஆமா சார் வேற ஒருத்தனை பார்த்தேன், அவன் கையை பிடிச்சேன்னு சொன்னல, அது நார்மல் கை மாதிரியே இல்ல சார், கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்ற மாதிரி சொல்றான். எது வித்தியாசமா இருந்ததா அப்படின்ற மாதிரி எட்டுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப சலோன்ஸ்கி கிட்ட பேசுறதுக்காக வராங்க, அதாவது பிரோஜனமா ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா கன்னை யூஸ் பண்ணவன்
கையில இருந்து ஏதோ ஒட்டி இருக்கு, கன்ல ஒட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி ஒட்டி இருக்கிறது வந்து மாவு மாதிரி இருக்கு, அதாவது மேக்கப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மாவு மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதே விஷயம் ஏமாவை சாவடிச்சவனும் யூஸ் பண்ணிருக்கான். சோ கில்லர் கண்டிப்பா சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் கையில இருக்க ஏதோ ஒரு மாவு கன்லயும் அதே மாதிரி அந்த கிளாஸ்லயும் பட்டிருக்குன்றது தெரியுதுல, அது என்ன மாவுன்றத கொஞ்சம் டீடைலா கண்டுபிடிச்சு சொல்லுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி தயா சொல்றாரு. இப்ப இன்னொன்னு பக்கம் சீஃபும் யோசிச்சுட்டு இருக்காரு. சௌரவ் கைய பிடிச்சேன் வித்தியாசமா இருந்ததுன்னு சொன்னா என்னவா இருக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெடி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சார் ஒருவேளை வாட்ச்ல கைய வச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி ஃப்ரெடி சொல்றாரு. இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசாத ஃப்ரெடி அப்படின்ற மாதிரி சீஃபும் கோவப்படுறாரு. ஏமாக்கும் டாக்டருக்கும் யாரு காமனா இருக்கான்றத பாருங்கன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. சார் விஷால் தான் சார் ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கான். சோ விஷாலுக்கு இவர் தான் டாக்டர் சார் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஓஹோ, அப்ப விஷால் வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஷால் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கும் போது வரது யாருன்னு பாத்தீங்கன்னா சாந்தி தான். மேடம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, சார் விஷால் என்னோட பையன் தான், அன்னைக்கு கூட என் பையனை பத்தி பேசுறதுக்காக தான் டாக்டரை மீட் பண்றதுக்காக போனேன்னு சொல்றாங்க. ஓஹோ, விஷால் உங்க பையன் தானா, உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இவருமே உள்ள வந்துட்டு இருக்காரு. சாந்தியோட ஹஸ்பண்டும் எதுக்காக சிஐடி எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதே மாதிரி சாந்திக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் போல, அவனால நடக்க முடியல, அவனுமே என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறான். விஷால் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. விஷால்லாம் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தம்பியே என்னோட அண்ணன் தப்புலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான். சேச்சா, தப்பு பண்ணதா நாங்க சொல்லவே கிடையாது, இந்த கேஸ் விஷயமா விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், சின்ன விசாரணை தான், சீக்கிரமே முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது விஷாலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விஷால் கிட்ட இவங்களுக்கு இருக்க கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அதாவது டாக்டருக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம், எதுக்காக டாக்டரை மீட் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சார், அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னும் நான் வெளியே வரல, தெரப்பிக்காக அடிக்கடி அந்த டாக்டர் கிட்ட போவேன் சார், அப்படிதான் டாக்டர் எனக்கு பழக்கம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே அந்த ஆக்சிடென்ட் பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சார் இப்பதான் கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்திருக்கான், தயவு செஞ்சு அதை பத்தி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே, நாங்க தேவைப்பட்டா திரும்பி வரோன்ற மாதிரி இவங்க கிளம்ப போறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு அரவிந்த் மீரா வராங்க. அதாவது ரெண்டு ஸ்பாட்ல ஏற்கனவே பார்த்தவங்க இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப தயா இருக்கார்ல, அது எப்படி நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க எங்க போனாலும் உடனே வந்துடுறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவங்களை கலாய்ச்சிட்டு இருக்காரு. இல்ல சார் விஷால பாக்குறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி டீமை சேர்ந்த எல்லாருமே கிளம்பிடுறாங்க. டீமை சேர்ந்தவங்க ஃப்ரெடி கிட்டயும் பங்கஜ் கிட்டயும் ஒரு வேலையை தந்திருப்பாங்க. ஆக்சுவலா 4 பேர் மேல இப்போ வரைக்கும் சந்தேகம் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் மேல சந்தேகம் இருக்கு, அதே மாதிரி பிரீத்தின்ற பொண்ணு மேல சந்தேகம் இருக்கு, இதை தாண்டி அந்த 2 பேர் அரவிந்த் மீரா மேல சந்தேகம் இருக்கு. சீக்கிரட்டா அவங்க வீட்டு வாசல்ல கேமராவை செட் பண்ணி அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே கேமராவை செட் பண்ணிடுறாங்க போல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் டாக்டர் கிட்ட ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஏதோ மாவு மாதிரி ஒட்டிட்டு இருந்ததுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது என்ன மாவுன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாவு தான் ஒட்டிட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிறைய பேர் ஃபேஸை மாத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இவன் எதுக்காக கையில யூஸ் பண்ணிருக்கான்ற மாதிரி சீஃபுக்கு டவுட் வருது. அப்ப இந்த சலோன்ஸ்கி எனக்கு ஒண்ணு தோணுதுன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை மெட்டல் ஹேண்டை யூஸ் பண்றவனா இருக்கலாம். சிலர் மெட்டல் ஹேண்ட் வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்றவனா இருந்தா கவர் பண்றதுக்காக கூட மேக்கப் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சீஃபுக்கு வேற ஒரு டவுட் வருது. அது என்னன்னா, கொலை பண்ண வந்தவனே ஓடிருன்னு சொல்லியிருப்பான். சோ மெட்டல் ஹேண்ட் வேற மாதிரி கண்ட்ரோல் ஆகி இந்த கொலை நடந்திருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இன்னொன்று பக்கம் பங்கஜ் ஃப்ரெடியை நமக்கு காட்டுறாங்க. எங்கெல்லாம் அவங்க போறாங்களோ அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செயற்கையா கை வச்சுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தங்களை பாக்குறதுக்காக சீஃபும் டீமும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி கையை வைக்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்க இருக்க லேடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சார் நம்ம மனசு கூட கனெக்ட் ஆகிற மாதிரி சார், அதாவது பிரெயின் கூட கனெக்ஷன் இருக்கும். இந்த கையை நான் அசைக்கணும்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா கையை அசைக்கலாம் சார், டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு பொண்ணுக்கு வச்சிருப்பாங்க, அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அதே மாதிரி அந்த கையும் பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இவங்க நினைச்சு கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, வேற யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது, சார் ஆக்ட் பண்ணா அது முடியும், ஆனா எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது எனக்கு தெரியல சார், நான் விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க மனசுல நினைச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி வேற யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமான்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதை நான் விசாரிச்சு தான் சார் சொல்லணும், எனக்கு அதை பத்தி டீடைல் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி ஆக்ட் பண்ணி தான் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. பங்கஜம் ஃப்ரெடியும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, பிரீத்தி வீட்டை தான் இப்ப கவனிச்சிட்டு இருக்காங்க போல. இப்ப பிரீத்தி வீட்டை நோக்கி அந்த விஷால் வராரு, அதாவது இறந்து போன பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வராரு. பிரீத்திக்கும் ஃப்ரெண்டு தானே, பிரீத்தியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவங்களுமே நார்மலா கவனிச்சிட்டு இருக்காங்க.
வந்தவரோட கை உறுத்திக்கிட்டே இருக்க போல கையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் இந்த பிரீத்தி இருக்காங்கல்ல, இவருக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. இவர்கிட்ட கேஷுவலா பேசுறாங்க. நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவரோட கை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுது போல. இவங்களோட கழுத்தை நெரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கிற எல்லாத்தையுமே தள்ளி இருந்து பங்கஜ் ஃப்ரெடி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் விஷால் இருக்காருல, இவங்களை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணல, இவரோட கையை தான் அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதை கவனிக்கிற ஃப்ரெடியும் பங்கஜும் தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. கஷ்டப்பட்டு தடுத்து இவரை கண்ட்ரோல் பண்றாங்க. இவருமே செயற்கை கை வச்சிருக்காரு அப்படின்றது இப்பதான் சிஐடி டீமுக்கு தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதனால தான் கை போயிருக்கு போல. சோ இவரோட கை தான் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. கண்ட்ரோல் ஆகுதுன்றது உனக்கு தெரியும்ல, எதுக்காக முன்கூட்டியே சொல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் இந்த கொலையை பண்ணல, என் கை தான் ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்த்து கொலை பண்ணிருச்சுன்னு சொல்லியிருந்தா நீங்க நம்பி இருப்பீங்களா சார்? நம்பி இருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப சொல்லு, என்ன நடந்தது, டீடைலா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, ஏமா போன் பேசிட்டு இருக்கும்போது இவன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போறதுக்காக வந்த மாதிரி தான் வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே திரும்பி உள்ள போலாம் நினைக்கிறாங்க. அப்ப இவனோட கையை யாரோ ஹேண்டில் பண்றாங்க போல. இவன் கை இவனோட கட்டுப்பாடு இல்லாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. இவன் பக்கத்துல இருக்க கிளாஸ் பீஸை எடுத்து இவங்களோட கழுத்தை அறுக்கிறதுக்காக வரான். அப்ப என்ன சொல்றான்னா, இங்க இருந்து ஓடிரு, இங்க இருந்து ஓடிருன்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பொண்ணு ஓடாம என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருப்பாங்க. இவன் கழுத்தை அறுத்திருப்பான். அதுக்கப்புறம் சௌரவ் வந்தோன்னா இவன் தப்பிச்சு போனோன்ற மாதிரி திரும்பி பாருக்குள்ள வந்து அமைதியா நின்றுப்பான். அதே மாதிரிதான் டாக்டரை பார்க்கறதுக்காக தான் இவன் அந்த கஃபேக்கு வந்திருப்பான். டாக்டரை பார்த்தோன்னா கை ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே அங்க யாரோ கண்ணை மறைச்சு வச்சிருக்காங்க போல. அந்த கண்ணை இவன் எடுத்துறான். எடுத்து டாக்டர் கதையை முடிச்சுட்டு கண்ணை அங்கேயே போட்டுட்டு போயிருப்பான். சார் நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நான் கிளம்பி போயிட்டேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவன் கையை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி சிசிடிவியை யாரோ கட் பண்ணி விடுறாங்க. ஹேக்கிங் தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த லேடியுமே சார் ஹேக்கிங்லாம் பண்ண முடியும், இப்பதான் வெளிநாட்டுல இதை ரெடி பண்றவங்க கிட்ட பேசி பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாதாரண ஆளுங்களாம் பண்ண முடியாது சார், நல்ல ஹேக்கிங் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லிட்டாங்க. இவர் பாத்ரூமை விட்டு பதட்டமா வெளியே வரும்போது அரவிந்தும் மீராவும் இவரை கவனிச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட நான் வந்ததை பத்தி சொல்லாதீங்கன்ற மாதிரி இவருமே வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. இதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ ஹேக்கிங் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஹேக்கிங் பண்றவனை நம்ம பிடிக்கணும்னா இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும், அதாவது இவனை விட பெரிய ஹேக்கரை யூஸ் பண்ணி தடுக்கணும்ன்ற மாதிரி எட்டுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஹேக்கிங் பண்ண முடியும்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல இருக்கணும், அங்க இருந்து தான் ஹேக் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. சோ இந்த ஹேக்கிங் வேலையெல்லாம் பண்றவன் கண்டிப்பா அதே இடத்துக்குள்ள இருந்து தான் பண்ணிருப்பான். அவனை பிடிக்கிறதுக்கு வேற ஒருத்தரை தான் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கும்போது இவனுமே சொல்றான். இவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கார்ல வந்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா எதிர வந்த காரை இடிச்சிருப்பான். அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுல தான் இவனுக்கு கையெல்லாம் போயிருக்கும். இப்படிதான் சார் நடந்தது. இன்னும் அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வரல. ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் டாக்டர் கிட்ட போனேன். கொஞ்சம் பெட்டர் ஆன சார், அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு. இப்ப திரும்பி மன உளைச்சலா இருக்குன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எட்டுமே சொல்றாரு. இப்ப எட்டு யோசிக்கும் போது ஒண்ணு தோணுது. அதாவது ஏமா இறந்து போயிருக்காங்க, அடுத்து இவனுக்கு அட்வைஸ் கொடுத்த டாக்டர் இறந்து போயிருக்காரு, அடுத்ததா இவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பிரீத்தியை கொல்ல பார்த்திருக்கான். சோ இறந்து போன எல்லாருமே இவனுக்கு வேண்டியவங்களா இருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கவங்களும் இவனுக்கு வேண்டியவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஆக்டர் பையனை கூப்பிட்டு பேசணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இவர் சொல்லி விட்டது மூலியமா ஆக்டர் பையன் ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் கிட்ட இவருமே வேற ஒருத்தன் ஹேக்கிங் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஹேக்கிங் பண்றவன் யாருன்றத ஒன்னால கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், அந்த மிஷின் கூட நானும் கனெக்ட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் யாராவது ஹேக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எனக்கு இண்டிகேஷன் வந்துடும், அது மூலியமா அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா பேசுறான். சரி சரி, ஹேக் பண்ணாங்கன்னா நீ உடனே எனக்கு தகவலை கொடுக்கணும், அப்பதான் என்னால தடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவன் சொல்றான். விஷாலோட கையை யாருனாலும் எப்பனாலும் ஹேக் பண்ணலாம்ல, அதனால விஷாலை இவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப விஷால் வீட்டுக்கு பிரீத்தி வராங்க. இந்த பொண்ணு எதுக்காக வரான்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. விஷாலுமே பிரீத்தி வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என் கையில தான் கோளாறு இருக்கிறது உனக்கு தெரியும்ல, எதுக்காக வந்தேன்னு கேட்கிறாரு. எது நான் வந்தனா, நீ தானே கூப்பிட்டேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான்லாம் கூப்பிடலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப கையை யாரோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருமே பிரீத்தியை அட்டாக் பண்றதுக்காக போறாரு. பிரீத்தியும் பயந்து பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எவனா ஹேக் பண்ணி தான் இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப ஹேக்கிங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சார் இங்க இருந்து தான் ஒருத்தன் ஆபரேட் பண்றான், உடனே போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த சைடுல பிரீத்தியை காப்பாத்துறதுக்காக இந்த விஷால் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹேக்கிங் வேலை பண்றான்
வரான் பாத்தீங்களா, அவனை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அவனோட வீட்டுக்கு வந்து அவனை பிடிக்கவும் செய்யறாங்க. யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் மீரான்ற மாதிரி 2 பேரை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வந்து அமைக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே ஹேக்கிங் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. இப்ப மறுநாள் விஷாலும் ஃபேமிலியும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சிஐடி டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. விஷால், இவங்க உன்னோட உண்மையான ஃபேமிலி இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. சார், அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார், விஷால் எப்பவுமே எங்க ஃபேமிலி மாதிரி தான், நாங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பேக் ஸ்டோரி என்னன்றதை தெளிவா உங்களுக்கு சொல்றேன். விஷால் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போது கார்ல வேகமா வந்துட்டு இருந்திருப்பாரு. எதிர ஒரு கார்ல இடிச்சார்ல, எதிர்கார் யாரோட காருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட காரா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பொண்ணு இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பையனை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாத நிலைமை வந்திருக்கும். அதாவது தம்பியை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட்னால தான் நடக்க முடியாம போயிருக்கும். விஷால் தானே அந்த ஆக்சிடென்ட்டையே பண்ணா, அதனால இந்த குடும்பத்துக்கு விஷால் மேல கோபம் இருந்திருக்கும். ஆனா விஷாலும் வேணும்ட்டே பண்ணல, தெரியாம தானே நடந்தது, அதனால விஷாலை மன்னிச்சிருப்பாங்க. விஷாலுக்கு பெருசா பேரண்ட்ஸ்லாம் இல்ல, சொந்தக்காரங்க மூலியமா தான் வளர்ந்திருப்பான். விஷாலை நம்ம பையனா மாத்திக்கலான்ற மாதிரி மூத்த பையனா மாத்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இப்ப எட்டி என்ன சொல்றாருன்னா, விஷாலை உங்க சொந்த பையனா மாத்தி வச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு இன்னமும் விஷால் மேல கோபம் இருக்கு, அதனால விஷாலை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஆக்சிடென்ட்டை விஷால் வேணும்ட்டே பண்ணல, தெரியாம தான் பண்ணா, அதனால தான் பையனா நாங்க வளர்த்துட்டு இருக்கோம், விஷால் மேல நாங்க ரொம்பவே பாசம் வச்சிருக்கோம், நாங்க எப்படி சார் இந்த விஷயத்தை பண்ணுவோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தம்பியும் விஷால் என்னோட அண்ணன் மாதிரி, நான் எப்படி கோவப்படுவேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த அம்மா மட்டும் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. என்ன சார் நீங்க பேசுறீங்க, உங்க சின்ன பையன் பேசிட்டு இருக்கான், ஆனா உங்க ஒய்ஃப் மட்டும் பேசவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சிஐடி ஹெட் கொஞ்சம் அவங்கள சந்தேகப்படுற மாதிரி கேட்கிறாரு. என்ன சார் இப்படி பேசுறீங்க, எனக்கும் என் பையனோட ஹெல்த் நினைச்சு கவலை இருக்க தான் செய்யுது, இதனால தான் நான் டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டு போவேன், டாக்டர் மூலியமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தேன் சார், என்ன சார் இப்படி பேசுறீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரொம்ப நடிக்காதீங்க மேடம், நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க புடிச்சிட்டோம், அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரோன்ற மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஆன்டி சொல்லி தான் நாங்க இந்த விஷயத்தை பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு ஹேக்கிங்லாம் தெரியும்னு தெரிஞ்சு இந்த சாந்தின்றவங்க தான் பண்ண சொல்லியிருக்காங்க போல. இப்ப சாந்தி வசமா மாட்டிக்கிறாங்க. இந்த பசங்க கிட்ட பார்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த பசங்க பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்கும் போதும் இந்த பசங்க 2 பேருமே அங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க. பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க சிக்னல் கொடுத்தோன்னே அந்த பசங்களும் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. பையன் அந்த இடத்துக்கு வர சொன்னதே அம்மா தான், டாக்டர் இங்கே தான் இருக்காரு வான்ற மாதிரி இவங்க வர வச்சிருப்பாங்க. பசங்க கண்ட்ரோல் பண்ற வேலையை பண்ணிருப்பாங்க. அதாவது அவன் வந்தோன்னே கையை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இவங்க 2 பேர் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா தான் 2வது கொலையா பண்ணிருப்பாங்க. சோ இந்த லேடி சொல்லி தான் பண்ணோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டால இதை நம்ப முடியல, என் ஒய்ஃப்லாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சப்போர்ட் பண்றாரு. ஆனா சாந்தி நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் தெரியாம தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணிருப்பான். என்னதான் இருந்தாலும் இந்த ஆக்சிடென்ட்னால இவங்க உண்மையான பையனோட கால் போயிருச்சு, அதே மாதிரி பொண்ணு இறந்தே போயிட்டால, இவங்களால அந்த விஷயத்தை மறக்கவே முடியல. விஷாலை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா விஷால் இப்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை கெடுக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. விஷால சாவடிக்கிறது ஈஸி, அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது, அவனுக்கு வேண்டியவங்களெல்லாம் சாவடிச்சு கஷ்டப்படுத்தணும், விஷால் மூலியமாவே சாவடிச்சு கஷ்டப்படுத்தணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் ஹேக்கிங் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. இந்த 2 பேரோட சப்போர்ட்டை வாங்கி பண்ணிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கன்றதெல்லாம் இந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க. நான் பண்ணது தப்பு இல்ல, என் பொண்ணுக்காக தான் நான் பண்ணேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எட்டி என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணுக்காக நீங்க கோவப்பட்டதெல்லாம் கூட நியாயம், ஆனா அதுக்காக கொலை பண்ணி உங்க பையனை மாட்டி விடணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் சரியில்லை மேடம், நீங்க பண்ண இந்த தப்புக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க அரெஸ்ட் ஆகி போக போறாங்கல்ல, இதை நினைச்சு ஹஸ்பண்டும் அந்த சின்ன பையனும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.